நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றை பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய அன்னையாம் கத்தோலிக்க திரு அவை லொயாலா நகர் புனித இன்னாசியாருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. சேசு சபையை நிறுவி அதனுடைய முழுமையான நற்செய்தி பணி வாழ்வை தன் பின் வருகின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை இயேசுவின் வழியில் நடக்கவும், இயேசு விரும்பிய இறையாட்சி கனவை நிறைவேற்றவும் ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உள்ளார உணர்ந்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், இறைவனின் அதிமிக மகிமைக்காகவே உழைப்போம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த உலகில் இந்நாள் வரை செயலாற்றி கொண்டிருக்கின்ற சேசு சபையை நிறுவியவரும் அவற்றின் வழியாக இயேசுவினுடைய இறையாட்சி கனவை மண்ணில் மலரச் செய்தவருமான புனித இன்னாசியாருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் புனித இன்னாசியாரிடம் விளங்கிய அத்துணை நல்ல பண்புகளையும், இறைவனுக்காக செய்த காரியங்களையும், இறைவனை முன்னிறுத்தி அவர் பணியாற்றிய நற்செய்தி பணியையும், கல்வி பணியையும், சமூக பணியையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நாம் சிந்திப்போம். குறிப்பாக இந்த திருப்பலியில் சேசு சபையை சார்ந்த அத்துணை அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் சேசு சபையை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமேல் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல இறைவன் நம்மை இதற்கும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டால் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும்
விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 31 மற்றும் அதிகாரம் 11:1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாயிருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னைப் போல் நடங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவர் புகழ் எப்பொழுதும் இன்னாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெரியரை ஒருமிக்க மேன்மை படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இளையரின் உள்ளத்தோ பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 14 இறைவார்த்தைகள் 25 தொடங்கி 33 வரை. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மகன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாராம். இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாராம். எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யார் சீடராக இருக்க முடியாது? இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியின் வழியாக சந்திப்பதில், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில், ஆண்டவருடைய வார்த்தையை இந்த இளையதளத்தின் வழியாக உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் பணி செய்கின்ற இடங்களிலும் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இறைவன் தன்னுடைய அருள் வாழ்வினுடைய ஊற்றினை நற்செய்தி பணியின் வழியாக, இறை அரசை கட்டி எழுப்புவதன் வழியாக தனது 12 திருத்தூதர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி, நீங்கள் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க் நற்செய்தியில் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய திருத்தூதர்களிடத்தில் வேண்டிய ஒன்றாக, அவர்களிடத்தில் செய்ய வேண்டிய ஒன்றாக கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் நற்செய்தி பணி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கத்தோலிக்க மறைக்கல்வி சுருக்கம் CCC என்று அழைக்கப்படுகிற கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ற புத்தகமானது நம்முடைய கத்தோலிக்க துரு அவையினுடைய போதனையை வழங்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூலானது சொல்லுகிறது, ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு தன்னை முழுமையாக கையளிக்க வேண்டும் என்று பறைசாற்றுகிறது. இன்றைய நாளிலே புனித லயோலா இனாசியாருடைய விழாவினை கொண்டாடி மகிழுகிற நாம், இன்றைய நாளிலே இயேசு சபையை நிறுவி அந்த சபையின் வழியாக பல்வேறு இடங்களுக்கு நற்செய்தி பணியாற்றிய ஒருவராக இருக்கக்கூடிய லயோலா நகர் புனித இன்னாசியார் இந்த நற்செய்தி பணியை தொடங்குவதற்கு முன்பு அவர் இயேசுவை பற்றி இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்வதற்காக ஆன்மீக பயிற்சிகள், புனித இன்னாசியாரின் ஆன்மீக பயிற்சிகள் என்று அவர் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அனுபவத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் என்பதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர் புனித இன்னாசியாராக எப்படி இந்த பூவுலகம் முழுவதும் பேசப்படுகிறார் என்பதை உணர்ந்து பார்க்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு புனிதருடைய வாழ்வுக்கும் புனிதர் ஆவதற்கு முன், புனிதர் ஆனதற்கு பின் என்ற 2 விதமான வாழ்க்கையின் நிலைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். முற்பகுதியில் அவர்கள் இவ்வுலகை சார்ந்தவர்களாகவும், பிற்பகுதியில் அவர்கள் இந்த உலகை படைத்த அந்த படைத்த கடவுளை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை உணரச் செய்கிறது ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இன்றைய நாளில் கொண்டாடி மகிழுகிற புனித லயோலா இன்னாசியார் தன் வாழ்நாள் முழுவதுமாக கடவுளுக்காக அர்ப்பணிக்க தன்னையே கொடுத்தவர்.
இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று இந்த உலகில் இருக்கிற எல்லாவற்றிலும், இந்த உலகத்திலே நான் பார்க்கிற, நான் பயணிக்கிற, நான் சிந்திக்கிற, நான் முன்னெடுக்கின்ற எல்லா காரியங்களும் கடவுளின் அதிமிக மகிமைக்காகவே, கடவுளை மாட்சிமைப்படுத்துவதற்காகவே, கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவே, கடவுளுடைய புகழுக்காகவே, என்னுடைய திறமைக்காகவோ, என்னுடைய புகழுக்காகவோ, என்னுடைய பெருமைக்காகவோ, அல்லது என்னுடைய செல்வ செழிப்புக்காகவோ, அல்லது என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காகவோ அல்லாமல் எல்லாமே கடவுளுக்காக என்ற அந்த மனநிலையில் வாழ்ந்த ஒரு புனிதராக, இன்று நம்மை வாழ அழைக்கின்ற புனிதராக இருக்கின்ற புனித லயலா நகர் இன்னாசியார் தன் வாழ்வினை எப்படி மாற்றிக்கொண்டார், தன் வாழ்விலே எப்படி இந்த மாற்றத்தை காண அவரால் முடிந்தது என்று சொன்னால், 1521ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போரானது வருகிறது. அந்த போரிலே அவர் பங்கெடுக்கின்றார். மே மாதம் 20ஆம் தேதி அவர் அந்த போர்க்களத்திலே மிகுந்த பெருங்காயத்துடன் அவர் அடிபடுகின்றார். இந்த பெருங்காயத்தோடு இருக்கின்ற அவர் மீண்டுமாக போரிலே ஈடுபட முடியவில்லை. ஒரு போர் வீரராக, சிறந்த வீரராக திகழ்ந்த இன்னாசியார் அன்றைய நாளிலே அந்த காயத்தினால் அவதி உற்ற பொழுது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார். அப்பொழுது தனிமை வாட்டுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. யார் என்னோடு இருக்க போகிறார் என்ற மனக்குழப்பம் வேறு. அப்பொழுதுதான் ஏதாவது படிக்க கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டவைகள் தான் திருவிவிலியம், புனிதரின் வரலாறு, கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை அடங்கிய புத்தகம் அல்லது கிறிஸ்துவை பற்றிய வரலாறு, லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிற இயேசுவினுடைய அந்த ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை குறித்து காட்டுகிற புத்தகம். இவை எல்லாவற்றையும் வாசிக்க ஆரம்பிக்கிற இன்னாசியார் போர் வீரனாக தன்னை எல்லா விதமான திறமைகளோடு உள்ளடக்கிய ஒருவராக இருந்த அவர் போர் வீரனாக எல்லாரும் பெருமையோடு பேசப்பட வேண்டும், எல்லாரும் என்னை புகழ வேண்டும், என்னிடம் இருக்கிற போர் திறன் வைத்து நான் சிறந்த படை வீரனாக இருப்பேன் என்று அவர் நினைத்த மாத்திரத்தில் இந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் எல்லாம் அவர் வாழ்வின் பக்கங்களை மாற்ற ஆரம்பிக்கிறது. இந்த புத்தகங்களில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் அவர் வாழ்வினுடைய எழுத்துக்களை எல்லாம் மாற்ற ஆரம்பித்து படையில் மிகச்சிறந்த வீரனாக இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி இயேசுவின் இறையாட்சி படையில இயேசுவின் போர் வீரனாக இருக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த அழைப்பினை பெறக்கூடியவர் தான் இன்னாசியார் என்ற ஒரு படை வீரர். புனித இன்னாசியார் என்ற அந்த புகழுக்குரிய மாட்சிக்குரிய மண்ணகத்தை தேடாமல் இறைவனின் விண்ணக மாட்சியை மட்டுமே நோக்கி பயணிக்கின்ற ஒருவராக தன் வாழ்வை மாற்றிக் கொள்ளுகிறார். பிரியமானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கதையெல்லாம் அல்லது நிகழ்வெல்லாம் நாம் வருடந்தோறும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். புனித இன்னாசியார் என்று சொன்னவுடன் அவர் அடிபட்டார், மருத்துவமனையில் இருந்தால், இதையெல்லாம் வாசித்தார், எனவே இப்படியாக மாறினார் என்பதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுகிறது. அதை மீண்டுமாக நான் சொல்லுகிறேன் என்று நினைப்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் ஏன் சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மருத்துவமனை என்பது, சிறைச்சாலை என்பது, கல்லறை என்பது, இந்த மூன்று தலங்களும் மன மாற்றத்தின் அடையாளம், மனித மாற்றத்தின் அடையாளம், ஆன்மீக மாற்றத்தின் அடையாளம், அன்றாட அனுபவத்தின் அடையாளம். இந்த மூன்று இடங்களில் ஒரு மனிதன் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்க விரும்பினான் என்று சொன்னால் அங்கே கடவுள் செயல்படுவார், கடவுள் குறுக்கிடுவார், கடவுள் கூட நிற்பார், கடவுளின் உடனிருப்பு அங்கே இருக்கும். அப்பொழுது நாம் செல்லுகின்ற பாதை தவறு, நாம் செல்லுகின்ற பாதை இன்னும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டும், நாம் செல்லுகின்ற பாதை இன்னும் சற்று மேன்மை உற வேண்டிய ஒன்றாக இருக்கக்கூடும் என்ற சிந்தனை தெளிவுகள் எல்லாம் அங்கே வழங்கப்படும். அதைத்தான் புனித இன்னாசியார் தனது வாழ்வில் கற்றுக்கொள்ளுகிறார். எனவே இந்த நாளினுடைய விழா, இந்த நாளினுடைய விழா நாயகர் மற்றும் நாம் வாசித்த இறை வாக்குகள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? யார் சீடராக இருக்க முடியாது? புனித லோயாலா இன்னாசியார் இயேசுவின் பக்தன் அல்ல, இயேசுவின் சீடர். இயேசு உரைத்ததை, இயேசு சொன்னதை,
இயேசு போதித்ததை எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டவராக உறுதியான நம்பிக்கையோடு பயணித்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் இயேசுவின் சீடத்துவ வாழ்வில் தன்னை இணைத்து கொண்டவர். ஆனால் இன்றைய நாளினுடைய நற்செய்தியும் புனித இன்னாசியாருடைய வாழ்க்கையும் கொடுக்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், யார் இயேசுவின் சீடராக இருக்க முடியாது, யார் இருக்க முடியாது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். பிரியமானவர்களே, 3 காரியங்களை நற்செய்தியிலே இயேசு இன்று நமக்கு சொல்லுகிறார். முதலாவதாக, தாய் தந்தை உறவுகள் சொந்த பந்தங்கள் இவை எல்லாவற்றைக்கும் மேலாக, ஏன் தன் உயிரை மேலாக கருதுகிற எவனும் என் சீடராக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். இதன் அர்த்தம் என்ன? இழக்க துணியாத எந்த மனிதனும் சீடனாக இருக்க முடியாது. இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக பாருங்கள், தன்னை பின்பற்றுகிற விரும்புகிற எவனும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இதை ஏற்க மறுக்கிறவர்கள் இயேசுவின் சீடராய் இருக்க முடியாது. இது இரண்டாவது சிந்தனை. இதை எப்படி புரிந்து கொள்வது? துன்பத்தை ஏற்பது இயேசுவின் சீடராய் இருக்க முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், எந்த ஒரு மனிதன் தனது வாழ்வில் எல்லா விதமான திட்டங்களை முன்னெடுத்து அவற்றை எல்லாவற்றையுமாக யோசித்து பார்த்து செல்வ செழிப்போடு வாழ்ந்து நிலபுலங்களை சேகரித்து வைத்து இந்த இவ்வுலக உடைமைகளை எல்லாம் வைத்து கொண்டு இருப்பவர்கள் இயேசுவின் சீடராய் இருக்க முடியாது. எவர் ஒருவர் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு வர இயலாதவர் எவரும் சீடராக இருக்க முடியாது என்று மூன்றாவதாக சொல்லுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? தியாகம் செய்பவர்களே இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இழக்க துணிகிறவர்கள், தங்கள் வாழ்வில் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், தங்கள் வாழ்வில் தங்களுக்கானது என்று எதையும் யோசிக்காமல் தியாகம் செய்ய முன்வருபவர்கள், இவர்கள்தான் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும். இதை தவிர வேறு எவரும் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியாது. புனித லோயோலா இன்னாசியாரின் வாழ்வு இதோடு ஒத்திருக்கிறது. காரணம், அவர் முதலாவதாக சொல்லப்படுவது போல எல்லாவற்றையும் அவர் இழந்தார். யாருக்காக? இயேசுவின் அதிமிக மகிமைக்காக. அவர் தன் வாழ்விலே துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். எதற்காக? இயேசுவின் அதிமிக மகிமைக்காக. அவர் தன்னுடைய வாழ்வில் தன் உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டார், தன் உடைமைகளை எல்லாம் விடுத்து விட்டார். எதற்காக? இறைவனின் அதிமிக மகிமைக்காக. நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளில் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், புனித லோயோலா இன்னாசியார் வாழ்வில் அவர் கற்றுக்கொண்டு அதை தன் வாழ்வில் கடைபிடித்தது போல இயேசு போதித்த அந்த போதனையான இழப்பதற்கு துணிகிற பொழுது, துன்பத்தை ஏற்கிற பொழுது, தியாகம் செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடராக இருக்க முடியும். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்ப்பது போல, புனித பவுலடியார் சொல்வது போல, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய மாட்சிமைக்காக நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடராக இருக்க வேண்டும் என்றால் 5 காரியங்களை நமது வாழ்க்கையில் செய்ய வேண்டும். முதலாவதாக, கடவுளை எப்பொழுதும் புகழுங்கள். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்களில் நாம் பார்க்கின்றோம் 136வது பிரிவில் முதல் இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று அந்த 136வது திருப்பாடல் முழுவதும் கடவுளை போற்றுகிற, புகழுகிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற மக்களினங்களாக தாவீது அரசர் என்ற நாளில் செய்தது போல நாம் எல்லாரும் இன்று செய்ய அழைக்கப்படுகிறோம். இதைத்தான் திருப்பாடல் 135 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது: ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். ஆக யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை புகழ ஆசைப்படுகிறோமோ, கடவுளை போற்ற ஆசைப்படுகிறோமோ, கடவுளை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறோமோ, அவர்கள் இயேசுவின் சீடராக இருக்க தகுதி படைத்தவர்கள். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் கடவுளிடத்தில் அமர்ந்து மன்றாட விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியும். காரணம், மன்ரேசா குகையில் அன்றைய நாளில் இன்னாசியார் தவம் இருந்து தியானம் செய்து மன்றாடி இயேசு சபை என்ற ஒரு உன்னதமான இறையாட்சி பணியை உருவாக்குகிறார் என்றால்
அவர் மன்றாடியதால் அன்றைய நாளில் அவர் இயேசுவிடத்திலே அன்னை மரியாவிடத்திலே தனது வேண்டுதலை வைத்த பொழுது அவர்கள் அவருக்கு காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அன்னை மரியா தன் கைகளிலே குழந்தை இயேசுவை பாலகனாக ஏந்தி இரவு இன்னாசியாருக்கு காட்சி கொடுத்ததை அவருடைய வரலாற்றில் காணுகிறோம் என்று சொன்னார். நாம் மன்றாடுகிற பொழுதெல்லாம் கடவுளின் சீடராக மாறுகிறோம். எரேமியா புத்தகம் 33:3 மன்றாடு, எனக்கு செவிகொடு, நான் அறிந்திராத மாபெரும் உண்மைகளை உனக்கு விளக்கி கூறுவேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. இரண்டாவதாக மன்றாடுவோம். மூன்றாவதாக நம்புவோம். இன்னாசியார் அது முதல் படை கலன்களை தன் கரத்தில் இருக்கின்ற கருவிகளை நம்பிய பொழுது அவர் ஒரு படை வீரராக இருந்தார். ஆனால் எப்பொழுது இயேசுவின் அழைப்பை ஏற்று உன்னதரான உரிமை சொத்தான அந்த இயேசுவினுடைய முழுமையான சீடத்துவ வாழ்வில் பங்கெடுக்க தன்னை கையளித்த போது இயேசுவை நம்பினார். அந்த நம்பிக்கை வாழ்வு அவரை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அழைத்து சென்றது. புனித பிரான்சிஸ் சவேரியாரை, புனித ஃப்ராபரை எல்லார் உதகையிலும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையோடு பயணிக்கிற ஒரு நல்ல உள்ளமாக புனித இன்னாசியாரை மாற்றி இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்பிக்கையை உண்மையின் அடிப்படையில் நாம் சிந்திக்கலாம். இதைத்தான் இணைச்சட்ட புத்தகத்தில் நாம் 18ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீர் முற்றிலும் உண்மையாக இரு. இந்த உண்மையாக இருப்பது தான் நம்பிக்கை வாழ்வு. எனவேதான் உண்மையான மனநிலை இல்லாத பொழுதெல்லாம் நம்பிக்கை துரோகி என்று சொல்லுகிறோம், நம்பிக்கையை ஏமாற்றுகிறாய் என்று சொல்லுகிறோம். ஆக இந்த நம்பிக்கை என்பது, நம்புதல் என்பது மூன்றாவதாக சீடத்துவ வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒன்றாக கருத முடியும். நான்காவதாக அன்புக்குரியவர்களை அஞ்ச வேண்டும். யாருக்கு அஞ்ச வேண்டும்? மனிதர்களுக்கா? இந்த உலகத்தில் இருக்கிற கருவிகளுக்கா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களுக்கா? இல்லை, கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். சீராக்கினுடைய ஞான நூலில் 3ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை பார்க்கிறோம். கடவுளுக்கு அஞ்சுதலே ஞானத்தின் தொடக்கம். கடவுள் பயம் என்பதுதான் ஞானத்தின் உச்சகட்டம் என்றால் புனித இன்னாசியார் அந்த ஆன்மீக பயிற்சிகள் என்ற 30 நாள் பயிற்சியில் 2015ஆம் ஆண்டு பெஸ்கி கல்லூரியில் ஒரு குரு மாணவராக நான் பங்கேற்ற பொழுது கடவுள் மீதான அன்பு, கடவுள் பயத்தோடு கூடிய அந்த ஆழமான இறைப்பற்றில் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள முடிந்தது. எனவே அஞ்சுதல் என்பது ஆண்டவரின் சீடத்துவ வாழ்வில் நம்மை பங்கெடுக்க வைக்கிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களை, நாம் எல்லோருமே சீடர்களாக இயேசுவின் சீடத்துவ வாழ்வில் இணைய வேண்டும் என்று சொன்னால் பறைசாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் பெற்றதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற உன்னதமான கருவிகளாக மாறுகிற பொழுது இந்த பறைசாற்றுதலின் வழியாக இயேசுவின் சீடத்துவ வாழ்விலே பங்கெடுக்கிறோம். எனவே புகழுங்கள், மன்றாடுங்கள், இயேசுவிடத்தில் வருகிற பொழுதெல்லாம் நம்புங்கள், அஞ்சுங்கள், பறைசாற்றுங்கள். இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயம் நாமும் ஒரு நாள் புனித லொயலா இன்னாசியாரை போல இறைவனின் அதிமிக மகிமைக்காகவே உழைக்கிறேன், வாழுகிறேன், அதை பறைசாற்றுகிறேன் என்ற மனநிலையோடு வாழலாம். இத்தகைய அருளுக்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித்திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைபொருட்கள் எங்களையும் உண்மையில் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமை அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதால் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரை, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே நினைவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தழுமது நோக்குடன் துயிலொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழுகிற புனித லொயலா இன்னாசியாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து பிள்ளையாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவின் சீடராக இறையாட்சி பணி மேற்கொள்ள இருகரம் விழித்து இறை தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஈரனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். புகழ்வதற்கும் மன்றாடுவதற்கும் நம்புவதற்கும் பறைசாற்றுவதற்கும் இவரே பாதுகாப்பு என முழுமையாக சரணடைவதற்கும் இன்று புனித லொயாலா இன்னாசியாரை போல நம்மையும் அழைக்கின்ற ஆண்டவரேசு இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமா. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி வழியாக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இவ்வழி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவின் சீடத்துவ வாழ்வில் பங்கேற்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திராதிருக்க நீ சிலுவையிலே அவர், மறந்திராதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ,
புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.